கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8 வாசிக்கிறோம். பெருமை உள்ளவனை பார்க்கிறோம் பொறுமை உள்ளவன் உத்தமம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பொறுமை உள்ளவன். 2 நண்பர்கள் சிறு வயது துவங்கி மிகவும் நெருக்கமாக பழகி வந்தார்கள். அவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை சேர்ந்தே முடித்தனர். நட்பின் மீதியினால் இருவரும் சேர்ந்து தொழில் துவங்கினார்கள். ஒரு நாள் இருவரும் தொழில் ரீதியாக ஒருவர் சந்திக்கும்படி ஆயத்தப்பட்டார்கள். குறித்த நேரத்தில் இருவரில் ஒருவர் வராததினால் பொறுமை இழந்த மற்றொருவர் அவருடைய இருப்பிடத்திற்கே சென்று பார்த்துவிடலாம் என்று கிளம்பி சென்று விட்டார். ஆனால் இருப்பிடத்திற்கு சென்று பார்த்தால் அவர் அங்கு இல்லை. ஏனெனில் சந்திப்பதற்காக சொல்லியிருந்த இடத்திற்கு அவர் வேறொரு வழியில் வந்துவிட்டார். ஆனால் சற்று காலதாமதமாக வந்திருந்தார். தாமதமாக வந்தவரும் அவருடைய நண்பர் அங்கு இல்லாததால் பொறுமை இழந்து அவருடைய இருப்பிடத்திற்கு செல்கிறார். இப்படியாக ஒருவருக்கொருவர் பொறுமை இழந்து சொன்ன இடத்தில் இல்லாமல் வெவ்வேறு இடங்களுக்கு சென்றதால் அந்த நாளில் அவருடைய சந்திப்பு தடையானது. அவர்களின் தொழிலும் பாதுகாப்புக்குள்ளானது. யாராவது ஒருவர் இதில் பொறுமையோடு காத்திருந்தால் அந்த நாளிலே அவருடைய சந்திப்பு வாய்த்திருக்கும். பொறுமை இழந்ததால் அவருடைய சந்திப்பும் தொழிலும் தடைப்பட்டது. வேதாகமத்தில் அநேக நபர்கள் தங்களுக்கு தேவன் தருவதாக கூறின வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள பொறுமையோடு காத்திருந்தார்கள். ஆபிரகாமின் வாழ்க்கையை சற்று நினைத்து பார்ப்போம். எவ்வளவு காலம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என இந்த அனுபவம் நமக்கு கற்றுத்தரும். பொறுமை இழந்தவர்கள் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாமலும் சில வேளைகளில் போராட்டங்களிலும் விழுந்ததை பார்க்க முடிகிறது. சவுல் ராஜாவின் வாழ்க்கையில் பொறுமை இல்லாத காரணத்தினால் சாமுவேல் வருமுன் சவுலே தேவனுக்கு பலி செலுத்தினார். அது அவருடைய விழுகையின் துவக்கமாக இருந்தது. நாம் மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள பொறுமையோடு காத்திருக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி நாமும் எண்ணாதிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக நான் பொறுமையோடு இழக்காமல் அவர் சொன்னபடி வாழ்ந்து ஆயத்தமாகுவோம். கர்த்தர் வருகிறார் என பொறுமையோடு சொல்வது மட்டும் போதாது. வருகைக்காக பொறுமையோடும் உண்மையோடும் ஊழியம் செய்வோம். தேவன் தமக்கு தருவதாக சொன்ன ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.